அண்மை செய்தி சென்னையில் செக்மேட் கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 பேர் பலியான சம்பவத்தில் மதுபான கூட மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முரளி, சொல்லுங்க, கேளிக்கை விடுதி விபத்தானது எப்போது ஏற்பட்டது? இது தொடர்பாக மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? இது பற்றிய அண்மை தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில் பிரபல ஹோட்டலில் மதுபான கூடம் இடிந்து விழுந்த விபத்தில் 3 ஊழியர்கள் நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் சேமிய சாலையில் பிரபல தனியார் ஹோட்டல் செக்மேட் என்கிற தனியார் ஹோட்டலானது இயங்கி வருகிறது. நேற்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் ஹோட்டலுடைய கீழ்த்தளத்தில் உள்ள மதுபான கூடத்தில் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுபான கூடத்தில் பொதுமக்கள் சிலர் மது அருந்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது திடீரென ஹோட்டலின் முதல் தளம் இடிந்து விழுந்ததில் ஹோட்டல் ஊழியர்கள் 5 பேர் அந்த இடர்பாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். இதில் 3 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தகவல் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரும் அதே போன்று தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு பணியினர் அனைவரும் வந்து அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஹோட்டல் ஊழியர்கள் சென்னையை சேர்ந்த சைக்ளோன் ராஜ் என்பவரும் அதே போன்று மணிப்பூரை சேர்ந்த மேக்ஸ் மற்றும் லில்லி ஆகிய 3 நபர்கள் உயிரிழந்து தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட சூழ்நிலையில் மேலாளர் சதீஷ் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அந்த ஹோட்டலில் பணிபுரிகின்ற 12 ஊழியர்களிடம் தற்பொழுது போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். மேலும் உரிமையாளர் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் முறையாக இந்த கட்டிட விபத்து, அதாவது கட்டிடம் அமைக்கப்பட்டதா, அதே போன்று உள்ளே நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகள் காரணமாக திடீரென இந்த விபத்து ஏற்பட்டதா மற்றும் அருகிலேயே மெட்ரோ பணியும் நடைபெற்று வருகிறது. அவர்களும் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். மெட்ரோவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகளும் அதே போன்று தீயணைப்பு துறையினரும் நேற்று அவர்களை மீட்டு அந்த 3 பேர் உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மேலாளர் சதீஷ் என்பவரை மட்டும் தற்போது போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தேவைப்படும் பட்சத்தில் உரிமையாளர்கள் கைது செய்யப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா, முரளி, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.